In a Bode plot, what is the significance of gain crossover frequency? So gain crossover frequency அப்படின்னு சொல்லப்படுற omega GC உடைய value வந்து it is frequency at which magnitude of G of S into H of S is equal to 1. அதாவது G of J omega H of J omega at omega is equal to omega GC ஓட value வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கும், which means it indicates unity gain frequency. So gain frequency வந்து நமக்கு யூனிட்டியா இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கிடைச்சிருக்க ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். A system is said to be distortionless if its group delay is. So group delay அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it indicates how much difference frequency components of signal are delayed. ஸோ இதில் நிறைய ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் வந்து எவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் இந்த குரூப் டிலே. ஸோ இந்த குரூப் டிலே வந்து கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா டிலே ஆகுற இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து அதாவது எல்லா ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸுக்குமே வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் டிலேல தான் இருக்கு அப்படின்னு தான் இதுல அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இதுல எந்த விதமான டிஸ்டார்ஷனுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை தான் நம்ம டிஸ்டார்ஷன்லெஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்ப குரூப் டிலே வந்து கான்ஸ்டன்டா இருக்கோ அப்பதான் சிஸ்டம் வந்து டிஸ்டார்ஷன்லெஸ்ஸா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4ல நமக்கு கான்ஸ்டன்ட் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். In a Hamming 7,4 code, how many bits are used for the message and how many are used for error connection? Hamming codes அப்படிங்கிறது வந்து linear block codes. ஸோ இந்த பர்டிகுலர் கோட்ஸ்ல நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா n is equal to 2 power q minus 1. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மெசேஜ் பிட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம k அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், which is equal to 2 power q minus 1. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் parity bits represented by q is equal to n minus k. ஸோ நமக்கு 7,4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which means number of parity bits நமக்கு இதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா it is equal to 7 minus 4 which is equal to 3. ஸோ இந்த 3 bits தான் நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எரர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா parity bits யூஸ் பண்ணி தான் நம்ம எரர் கரெக்ஷன் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதுல இருந்து நம்ம மெசேஜ் பிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ k வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 2 power q minus 1. q வேல்யூ நமக்கு இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கு 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 2 power 3 minus 1 is equal to 8 minus 3 minus 1 which is equal to 8 minus 4 is equal to 4 bits. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெசேஜ் பிட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ 4 பிட்ஸ் மெசேஜுக்கு 3 வந்து எரர் கனெக்ஷனுக்கு. ஸோ 4,3 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். For an astable multi-vibrator using IC 555, if the values of R1, R2 and C are 47 kilo ohms, 100 kilo ohms and 10 microfarad, what is the time period of output waveform? So astable multi-vibrator உடைய time period என்னன்னு பார்த்தீங்கன்னா T is equal to 0.69 into R1 plus 2R2 into C. So இப்போ நம்ம R1, R2 values எல்லாம் substitute பண்ணலாம். 0.69 into R1 value 47 plus 2 into R2 100 kilo ohms into C value 10 into 10 power minus 6 which is equal to 0.69 into 47 plus 200. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து கிலோ ஓம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 10 power 3 இருக்கும் into 10 into 10 power minus 6. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1.704. ஸோ அப்ராக்சிமேட்லி இட் இஸ் ஈக்குவல் டு 1.71 அப்படின்னு நமக்கு செகண்ட்ஸ்ல டைம் பீரியடோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 1.71 நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.
The characteristic equation of system is s cube plus 3s square plus 7s plus k is equal to 0. Find the range of values of k for system to be stable. So stable இருக்கிறதுக்கு k value என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய question. So கொடுத்திருக்க characteristic equationக்கு first நம்ம RH table form பண்ணலாம். So first s cube s square s power 1 and s. So s cube ஓட வேல்யூலேருந்து first எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 and next alternate values எடுக்கணும். So 7. s ஸ்கொயருக்கு செகண்ட் term உடைய coefficient so 3 and அதுக்கு alternative இருக்க வேல்யூ k. s power 1 ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா first இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். so 7 3s are 21 minus இதை மல்டிப்ளை பண்ணணும் 1 into k divided by இந்த வேல்யூ so 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ நம்ம பண்றதுக்கு இங்கே அடிஷனல் வேல்யூஸ் இல்லை ஸோ ஜீரோன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 21 minus k by 3 into k minus இங்கே பண்றதுக்கு எந்த வேல்யூமே இல்லை ஸோ 0 divided by again the same term so 21 minus k by 3. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும் k அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா இருந்தால் தான் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ 1 3 பாசிட்டிவா இருக்கு இங்கே நமக்கு k வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ 21 minus k by 3 வந்து it should be greater than 0. இந்த வேல்யூ என்டையர் வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா தான் நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம்ல நமக்கு இங்க k அப்படின்னு இருக்கு ஸோ கேவும் நமக்கு கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கணும். ஸோ ஒரு கண்டிஷன் நமக்கு கிடைச்சிச்சு k இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஆர் 0 லெஸ் தேன் k அப்படின்னு நம்ம இதை எழுதிக்கலாம். அண்ட் இதுல இருந்து நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா 21 minus k should be greater than 0 or k should be less than 21 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 0 less than k less than 21 அப்படின்னு கிடைக்கும். ஸோ k வேல்யூ 0லேருந்து 21க்குள்ள இருக்கும்போது தான் நமக்கு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.